மக்களே நம்ம எங்க இருக்குன்னா மதீனா புல்லட் ட்ரெயின் அதாவது ஹரமீன் சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல முன்னிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இங்க இருந்து எங்க போறோம் அப்படின்னா மதீனால இருந்து மக்காக்கு தான் வந்து டிராவல் பண்றதுக்காக நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினை பாத்தீங்க அப்படின்னா மதீனா, மக்கா, ஜித்தா இந்த 3 இடத்துக்கு மட்டும்தான் வந்து இங்குள்ள ட்ரெயின் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நியூ விசிட்டரா இருக்கீங்க அப்படின்னா அதாவது கல்ஃப் கண்ட்ரில இருந்து இங்க டிராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க உள்ள ட்ரெயின்ல டிக்கெட் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து டிக்கெட்டை போட்டு கிளம்பி போய்கிட்டு ஒரு ஏர்போர்ட் வந்து எந்த ஃபார்மாலிட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் செக் பண்றாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்கோட ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு லக்கேஜ் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம ட்ரெயின் ஏறதுக்காக தான் உள்ள வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஈஸியாகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணலாம். பெரிய அளவுக்கு ப்ரொசீஜர் இல்லை. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 25 கிலோ தான் வந்து இவங்க வந்து அலோவ் பண்றாங்க. நியூ விசிட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லக்கேஜ் வந்து நீங்க எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் 10க்குள்ள நீங்க வந்து டிராவல் பண்றீங்கன்னா உம்ராக்கு பிளான் பண்றீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு வந்து நீங்க வந்து மிஸ் பண்றதீங்க. சும்மா வேற லெவல்ல லக்ஸரியா இந்த ட்ரெயினோட சர்வீஸ் இருக்கும். நம்மளும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஃபார்மேட்ல வந்து இந்த கோச் நம்பரும் சீட் நம்பரும் வந்து நமக்கு முன்னாடியே புக் பண்ணும்போது கிடைச்சிரும். ஸோ நம்மளும் அந்த கோச்ல கரெக்டா ஏறிட்டு அந்த சீட்ல வந்து உட்காந்துட்டோம். மக்களே இந்த ட்ரெயினை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மதீனால இருந்து மக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நீங்க வந்து பஸ்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமா டிராவல் பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தளவுக்கு வந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மக்கால வந்து ரீச் பண்றாங்க. மக்களே இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மதீனால இருந்து மக்கா இடையில வந்து பாத்தீங்கன்னா ஜித்தா ஒரு ஸ்டாப் இருக்குது. சோ இந்த ஸ்டாப்ல வந்து 5 மினிட்ஸ் வந்து இங்க என்ன செய்றாங்கன்னா வெயிட் பண்றாங்க. சோ நம்மளும் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து மக்கால வந்து ரீச் பண்றோம். சோ நீங்க வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயினுக்குள்ள டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுவாங்க. சோ இதுலயே நம்ம வந்து ஸ்பீடை வந்து பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஃபுட் கொண்டு வரீங்க அப்படின்னா தாராளமா உள்ள கொண்டு வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். சோ உள்ளக்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குமோ சோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலே பாத்தீங்கன்னா இங்குள்ள காசு 3 ரியால் வந்து சார்ஜ் பண்றாங்க. நாங்களும் வழி இல்லாம இங்க வந்து ஒரு டீ வாங்கிட்டோம். சோ இந்த டீ பாத்தீங்கன்னா 5 ரியாலுக்கு வந்து கரெக்ட் டீ கொடுத்தாங்க. பட் 5 ரியாலுக்கு இது ஒருத்தனே சொல்லலாம். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து மக்கால ரீச் ஆயிட்டோம். சோ மக்கால ரீச் ஆன அப்புறம் வந்து நீங்க வந்து மக்கா ஹரமுக்கு வந்து எப்படி போகணும் அப்படிங்கறது வந்து ஃபுல்லாமே இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே நம்மளும் மக்கால வந்து இறங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா தெரியும் எக்ஸிட் வே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா டைரக்ஷன் தான் இருக்கும். சோ அங்கங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து போர்டு வச்சிருக்காங்க எக்ஸிட் போறதுக்கு உண்டான வழியா இருந்தாலும் சரி அல்லது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கா ஹரமேன்ல இறங்கின அப்புறம் வந்து இவங்களே வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு பஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது இந்த பஸ்ஸை பொறுத்தளவுக்கு வந்து மக்கா ஹரமீன் ஸ்டேஷன்ல இருந்து சோ மக்கா ஹரமுக்கு வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா இவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பஸ்ல தான் நம்ம ஏறதுக்காக வந்து போய்கிட்டு இருக்கோம். 86 ரியாலுக்கு இந்த ஒரு சர்வீஸ் சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்லே சொல்லலாம் இந்த ட்ரெயினை. சோ நீங்க வந்து உம்ராக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயினோட ஜர்னி தான் நம்ம வந்து சொல்லலாம். இதை ஃபைனலா நம்மளும் வந்து மக்கா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டோம். சோ நீங்க இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாக் டவர் வந்து உங்களுக்கு தெரியும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த பஸ்ஸை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 8 ரியால் என்ன செய்றாங்கன்னா சார்ஜ் பண்றாங்க. சோ நீங்க வந்து இங்க இறங்கிட்டு வந்து டாக்ஸி புக் பண்றீங்க அப்படின்னா மினிமம் வந்து 30 ரியாலுக்கு மேல தான் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சோ நீங்க ஃபேமிலியோட வர்றீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ண ஹோட்டலுக்கு போறதா இருந்தா நீங்க வந்து டாக்ஸில போறதா பெஸ்ட் நான் சொல்லுவேன். சோ நீங்க வந்து இண்டிவிஜுவலா வாரீங்க அப்படின்னா கூட இந்த பஸ்ஸை வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ வெறும் 8 ரியாலுக்கு வந்து டெபிட் கார்டு இல்லாம நீங்க வந்து கேஷா கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து வெளியே வந்து டிக்கெட் கொடுக்கறதுக்குனே வந்து ஒரு ஆளை வந்து உட்கார வச்சிருக்காங்க. சோ நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட வந்து ஒரு டிக்கெட் சீட்டை வாங்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். சோ இந்த பஸ்ஸை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் என்ன செய்றாங்கன்னா இந்த பஸ் சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஒருவேளை வந்து மக்கால இருந்து திரு மதீனா கிளம்புறா இருந்தாலும் சரி அல்லது மதீனால இருந்து மக்காக்கு வந்தா கூட இந்த பஸ்ஸை வந்து நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் பஸ்ல போறதுக்காக டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்ல உட்காந்துட்டோம். சோ பஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஷன்ல இருந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சோ மக்காவுடைய கிளாக் டவர் சொல்லக்கூடிய அந்த கிளாக் டவருக்கு முன்னாடி உள்ள பிரிட்ஜ்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. சோ அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ஸுக்கு உண்டான ஸ்டாப் வந்து இருக்குது. சோ நீங்க ரிட்டர்ன் வரா இருந்தா கூட அந்த பஸ் ஸ்டாப் வந்து ரிட்டர்னுக்கு கூட அங்க இருந்து என்ன செய்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதை வந்து நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. கிளாக் டவருக்கு முன்னாடியே வந்து இறங்கிட்டோம். சோ நீங்க இங்க இருந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனாலே பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கா சுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதையில நீங்க வந்து நடந்து போயிட்டு இருப்பீங்க. சோ நாங்களும் போகும்போது வந்து இஸ்ஸாவுடைய சலா வந்து டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அங்கேயே தொழுதுட்டு சோ அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ மக்களே நீங்க இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனாலே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது. சோ நீங்க தாராளமா வந்து booking.com வந்து புக் பண்ணி போலாம் அல்லது நீங்க டைரக்டாவே வந்து ரூம் புக் பண்ணா கூட இப்போ உள்ள டயத்துல வந்து மேக்ஸிமம் 100 to 150 ரியால் வந்து சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ரூமோடைய ஸ்பேஸ் சரி ரூம் வந்து தாராளமாவே கிடைக்கும். சோ மக்களே நீங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. சலாம் மக்களே.